எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் முக்காலமும் உணர்ந்தவராக இருந்தாலும் உலகப் போரை நிறுத்தாதது ஏன்? பாருங்களேன், ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா 1936 to 2036 வந்து சங்கமம் சொல்லுது. இந்த காலகட்டத்தில் அடுத்த கல்பத்துக்கு தேவையான சத்தியுக திரேதாயுகத்துக்கு தேவையான 33 கோடி பேரை இங்க உருவாக்குறாங்க. ஒன்ஸ் அவங்கெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பூமியில உலகப்போர் 3 நடக்கும். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும். இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து டமால்னு வச்சுருவாங்க. இது கூட இந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறாங்க, அதோடைய விஸ்வரூபம் இருக்கும். அது இல்லாமல் மக்கள் வந்து சண்டை சச்சரவு, பஞ்ச பட்டினி, இதனாலேயும் மக்கள் இறப்பாங்க. இப்படி 99.99% மக்கள் பூமியில் இறந்துருவாங்க. டெல்லியில் மட்டும் ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியுக ஸ்தாபனை ஆகும் அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிறார். இதுவும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இருக்கிறதா எல்லாம் தெரியும்ல, ஏன் அவர் இந்த உலகப்போர் 3 வராம தடுத்து நிறுத்தக்கூடாது? அப்படியே சத்தியகுந்திர ஏன் கொடுக்கக்கூடாது? இப்படின்ற கேள்விக்கு தான் இந்த வீடியோல நம்ம பதில் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு உண்மையா என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பூமியில ஒரு நாளுக்கு 1 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க. 1 மில்லியன்றது 10 லட்சம் பேர். ஓகேவா? இது கிட்டத்தட்ட அந்த பேர் இறக்குறாங்க. இன்றைய நம்ம வீடியோ போல 2024 போல நம்மளுடைய ஜனத்தொகை, உலக ஜனத்தொகை வந்து 800 கோடி அது பக்கத்துல இருக்கு. சரியா? அப்போ 800 கோடியில இந்த ஒரு 10 லட்சம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? அப்ப இயற்கையாவே மக்கள் எல்லாருமே இறக்கணும், 99.99% இறக்கணும்ன்றது வந்து பிராக்டிக்கலா நடக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ பாரதத்தில் வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 72ன்னு சொல்கிறாங்க. இப்போ சயின்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டயபிட்டிஸ்க்கு வந்து இதெல்லாம் இப்போ வந்திருக்கு மார்க்கெட்டில். அங்கங்கே ஒரு கண்ட்ரியில் வந்திருக்கும், இல்லை இனிமேல் தான் வரப்போகுது. அதாவது இப்போ டெய்லி இன்சுலின் போடுறாங்கல்ல, காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் இன்ஜெக்ஷன் போடுறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாரத்துக்கு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் அடுத்த சண்டே போட்டான், அதுக்கடையில் எந்த டேப்லெட்டும் அவங்க சாப்பிட தேவையில்லை. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மருந்து. அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல வந்து இன்சுலின் இருந்தால் தான் அந்த என்ன சொல்ல குளுக்கோஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு கிமிக்கு, ஏமாத்துற மாதிரி உடலுக்கே. அந்த செல்லுக்கெல்லாம் போனோம்னா இந்த இன்சுலின் வந்தாச்சு, அது ஆக்சுவலாக அது இன்சுலின் கிடையாது, இன்சுலின் மாதிரி நடிக்கும், அவ்வளோதான். அப்போது உடம்பு என்ன புரிஞ்சுக்கும், இன்சுலின் கட்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த சுகரை பேர்ன் பண்ணிட்டோம். இதோட வீரியம் வந்து ஒரு வாரம் இருக்கும். அதனால தான் அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதுக்கடையில் போடவே தரல. இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் வருது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒருத்தருக்கு டயபிட்டிஸ்னு என்ன அர்த்தம், அவருக்கு இயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இன்சுலின் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணலை. கரெக்டாக? அதனால தான் செயற்கையாக இன்சுலின் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஒரு சயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது எந்த செல்லு, எந்த டிஎன்ஏ, எந்த ஆர்என்ஏ நமக்கு தெரியல, அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் தூக்கி கரெக்டாக அதுக்கு மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம பிறந்ததுலேருந்து இந்த சுகர் வர்ற வரைக்கும் நார்மலாக எல்லாம் கரெக்டாக இருந்தது, அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வந்துன்னா நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி சயின்ஸ் வந்து லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டெத்தை குறைக்கிறதுக்கும் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இயற்கை மனிதர்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதனால தான் இந்த உலகப்போர் 3 தேவைப்படுது. பாருங்களேன், இந்த நம்ம பக்தியில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பூமியில் வாழ்கிறோம், நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம்னு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நரகம்னு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்படி தான் இந்த உலக நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமி தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருக்குது, ஒரு காலத்தில் அது நரகமாக இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகம் இருக்கும்போது இந்த பூமி சொர்க்கம், துவாபர கலியுகம் நடக்கும்போது இந்த பூமி நரகம். இப்போ நம்ம கலியுகத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 33 கோடி பேர் ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கணும். எங்கே கொடுக்குறது? வேற ஒரு இடம் கிடையாது, இதே பூமியில் தான் கொடுத்தாகணும். ஆனால் இது கலிகாலமாக இருக்குது. ஏன்னா இங்கே 800 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருமே மாற்றி துக்கம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் தன்னை உடல்னு புரிஞ்சுக்கிறாங்க. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஈடுபட்டுக்கிறாங்க. அதனால பயங்கர துக்கம். கலிகாலம் தான் இருக்கிறதுலே மோசமான நரகம். சரியா? அப்போ ஒரே வழி என்ன, இதே பூமி தான் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறவங்க அனுப்பி ஆகணும். ஓகேவா? அதனால் நமக்கு வந்து உலக போர் 3 நடைபெறுகிறது. புரியுதுங்களா? ஸோ இது இறைவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் இறைவன் சொல்லி தான் நமக்கே தெரியும். ராஜயோகம் எப்படி தெரியும்? இறைவன் தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறார். 100 வருஷம் சங்கமம். அவர் என்ன சொல்றாரு, 5000 வருஷம்ன்றது ஒரு கல்பம், அது சுகம் பாதி துக்கம் பாதின்னு புரிச்சிருக்கேன்.
ஒரு யுகமும் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம், ஒரு யுகமும் 1250 வருஷம். இந்த சங்கம யுகம்ன்றது ஒரு லீப் இயர் மாதிரி, எப்படி ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிப்ரவரிக்கு 29 நாள் இருக்கோ அதே மாதிரி இது வந்து ஒரு லீப் யுகம் அப்படின்றாரு. இதுக்கு வந்து 100 வருஷம் டைம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 100 வருஷத்துல சத்தியுகத்துக்கு திரேதாயுகம் போறவங்கள ரெடி பண்ணுவார். ஓகேவா? ஸோ இறைவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இதே டைம்ல வந்து பூமியில வந்து இயற்கையா மனிதர்கள் தானாவே செத்து இந்த இடத்துல அப்படி காலி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது. பாருங்களேன், இது வந்து நம்ம பொதுவாக சொல்லும்போது உயிர் விட்டுறாங்கன்னு சொல்றோம். ஆக்சுவலா உயிர் வந்து அழிகிறதே கிடையாது. உயிர் அந்த உடலை விட்டுட்டு போயிடுதுன்றது தான் அர்த்தம். ஸோ எந்த ஆத்மாவும் சாகிறது கிடையாது. எப்பவுமே ஆத்மாக்கள் உயிரோடு தான் இருக்கு. அவர் சொந்த வீடு வந்து சாந்திதாமம். ஸோ ஆத்மாவை சாந்திதாமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்பா வந்து அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை வச்சு அடுத்த சத்தியுகம், திரேதாயுகத்துக்கான ஒர்க் நடக்கும். சரியா? ஸோ இறைவன் முக்காலமும் தெரிஞ்சு போற நிறுத்த மாட்டான்னா அவர் தெரிஞ்சுதான் அதை பண்றாரு. ஏன்னா இந்த பூமியில ஒரு காலத்துல நரகமாவும் சொர்க்கமாவும் தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ நரகமா இருக்கு. இப்போ சொர்க்கமா மாத்தணும்னா உலக போர் 3 வந்தே ஆகணும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் பரமாத்மாவை நினைவு பண்ணணும், அன்பா நினைவு பண்ணணும். மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை புரிந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தா நம்ம 63 ஜென்மமா துவாபர கலியுக காலங்களில் செய்து வச்ச பாவத்தை எரிச்சிடலாம். அதாவது துவாபரத்தில் வந்து 21 பேர் எடுக்கிறோம், கலியில் 42 பேர் எடுக்கிறோம். இப்படி 63 ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கிறது. அப்படின்னா என்ன? பாவம் வராமல் இருக்கும். சரியா? ஒரு சைடில் புண்ணிய காரியங்கள் செய்யணும். நமக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க ஆத்மாக்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி காரியங்கள் செய்துட்டு இருக்கணும். ஸோ இறைவனுக்கு முக்காலமும் தெரிஞ்சிருந்தாலும் விநாசம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு காரணம் இதே பூமியில தான் சொர்க்கம் வந்தாகணும். இந்த நேரத்தில் இந்த பூமி வந்து நரகமாக இருக்கு. இந்த ட்ராமாவோட டிசைன் படி வந்து ஏதாவது ஒன்று தான் ஏதாவது டைமில் இருக்கும். அப்படின்னா என்ன? சத்தியுகம், திரேதாயுகம் இருக்கும், இது பூமி சொர்க்கமாக தான் இருக்கும். அப்போ அது நரகம் கிடையாது. தாபர கலிக காலகட்டத்தில் இது நரகம், இது சொர்க்கமாக இருக்க முடியாது. தேவதைகள் வாழ்ந்திருந்த சத்தியுகம், திரேதாயுகத்தில் அங்கே ஒரு விகாரி இருக்க முடியாது. துவாபர கலியுக காலங்களில் விகாரிகள் தான் இருப்பாங்க, இங்கே ஒரு தேவதை இருக்க முடியாது. இப்படிதான் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது? இறைவன் ஏன் உலக போற நிறுத்த மாட்டாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான காரணங்கள் இருக்கா? இல்லை இறைவன் நினைச்சா நிறுத்திடுவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.